என்னம்மா ஆனந்தி, கம்பெனி கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. ஏமா இந்த மாதிரி நேரத்துல ஏமா பஸ்ல எல்லாம் போற? அன்பா வர சொல்லி அவரு கூட பைக்ல போக வேண்டியதானே? அண்ணே, தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு நேரமாவது, நான் கிளம்புறேன். அன்பு, உனக்கு 100 ஆயுசுப்பா. இப்பதான் நீ இருந்தா நல்லா இருக்கும்னு உன்னை பத்தி ஆனந்தி கிட்ட பேசிட்டு இருந்தேன்ப்பா. பார்த்தா நீ வந்து நிக்கிற. பரவாயில்லண்ணா, ஆனந்தி என்னை பத்தி நினைக்கலனாலும் நீங்களாவது என்னை பத்தி நினைக்கிறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அன்பு, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? உன்னை கம்பெனி கூட்டிட்டு போகத்தான். ஏன் அன்பு இப்படி பண்றீங்க? ஏற்கனவே உங்க அம்மா கோவத்துல இருக்காக. நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா தேவையில்லாம பிரச்சனை வராதா? நேத்து நீங்க என்ன சொன்னீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கிறேன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் நீங்களே பேச்ச மீறி இப்படி ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு ஆனந்தி, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நேற்று உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து தானே சொன்னேன். உன்னை டெய்லி கம்பெனி கூட்டிட்டு போக நான் தான் வருவேன்னு சொன்னேன்ல, அதை மறந்துட்டியா? உன் பிரச்சனையை சரி பண்றதுல எனக்கும் கடமை இருக்கு. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. இதெல்லாம் தாண்டி நான் உன்னை விட்டு விலகி இருந்தாலோ இல்ல உன் பிரச்சனையை கண்டுபிடிக்க நீ மட்டும் தனியா போராடினாலோ அது மகேஷ் சாரோட கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தும். நம்ம 2 பேரும் சகஜமா இருந்தாலே அவரோட கோபம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் நாம ஒன்னா இருக்கணும்னு சொல்றேன். அப்பதான் மகேஷ் சாரும் நார்மலாவாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். உன் பிரச்சனைக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் அந்த கம்பெனியில நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.